ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டான கோழிக்கால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கோழிக்காலை எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். நல்லா கழுவிட்டு ஒரு கடாயில் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டு நம்ம இதை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது மேலே இருக்கிற தோலியெல்லாம் நல்லா உறிஞ்சி வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேகத்தால் தண்ணி லைட்டாக சூடானால் போதும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் அது மேலே இருக்கிற தோல் எல்லாம் நல்லா உரித்து எடுக்க முடியும். பாருங்கள், இப்போ இது மாதிரி எல்லா தோலையும் ஆற வச்சுட்டு நல்லா உரித்து எடுத்துக்கலாம். எல்லா கோழிக்கல்லையும் நல்லா தோலையெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து இடித்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், அடி பிடிக்குது. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கோழிக்காலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்தாலுமே போதும். சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அடுப்பில் வேக வச்சுனா டக்குன்னு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வருது பாருங்கள். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிச்சதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அவ்வளோதாங்க, கோழிக்கால் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.